தென்னாடுடைய சிவனை போற்றி, நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ ஆகாசபூர்த்தி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறது ராகுகேது பயிற்சி பலன்கள் 2023 to 2025 வரைக்கும் விருச்சிக ராசிக்கு. இந்த ராகுகேது பயிற்சி விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு ராகுவும் 11ஆம் இடத்துக்கு கேதுவும் வர்றதால் இதுவரை இருந்த கஷ்டங்கள் நீங்கி செலவுக்கேற்ற பணவரவு அதிகரிக்கும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், கடன் சுமை குறையும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுங்கிறது முற்றிலுமாக என்ன செஞ்சிடும், நீங்கிடும். நீங்கள் அதில் எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. கொஞ்சம் விட்டு கொடுக்க போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும், அது யதார்த்தம். சரிங்களா? இதுவரைக்கும் நீங்கள் குழந்தை பாக்கியத்திற்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மருத்துவ முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் ராசிக்கு 5ல் ராகுங்கிறது பார்த்திங்கன்னா, ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். நான் சர்ப்ப கிரகம் நம்மளுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இப்போது சஞ்சாரம் பண்ணுறது. அதனால் குழந்தைகள் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைக்காக முயற்சி பண்ணுறவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நான் இல்லைன்னு தான் சொல்லலை. கொஞ்சம் அந்த மெடிக்கல் ரீதியாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? தேக ஆரோக்கியத்துலலாம் ஒரு பிரச்சனையும் வராது, நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கும். அது ஏற்கனவே படிப்படியாக கொஞ்சம் உடல் நிறை சரியில்லாதவங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு என்ன செய்யும், கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் உடம்புல. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல கேது வருது. வரவுக்கேற்ற பணம் இருக்கும், பணவரவு இருக்கும் இல்லைன்னு சொல்ல, அதுக்கு ஏற்றாக்கில் செலவும் பின்னாடியே வரும். சரிங்களா? மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க இந்த காலகட்டத்தில். சரிங்களா? கொஞ்சம் மேலதிகாரிகளை நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அது மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து போங்க. தேவையில்லாமல் கோவப்படாதீங்க. உங்களுடைய வேலைகளை கரெக்டாக பண்ணி வச்சுருங்க. ஏன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக பிரச்சனையில் உள்ள பிரச்சனை தீர்வுக்கு வரும். அது கொஞ்சம் சுபமாகவே உங்களுக்கு முடியும். அதை இழுத்துக்கிட்டே இருக்குங்கிறத விஷயமெல்லாம் தாண்டி உங்களுக்கு சுபமாக ஓரளவுக்கு முடிக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலைகள் தான் இப்போ இருக்குது. நான் திரும்ப சொல்கிறது, கடன் சுமை குறையும், வரவு வரும். முடிந்த அளவுக்கு உங்கள் கடன் நெருக்கடிகளை குறைக்க வழிபாருங்க. 2வது, குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருங்க. குழந்தைகளோட படிப்பு விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக எடுங்க. நல்லா யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. சரிங்களா? இப்போது உங்களுடைய நல்ல திசை நடக்குன்னா ஓகே, நான் சொன்ன இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு எந்த தடையுமே இல்லாமல் இருக்கும். அதாவது 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு கிரகம் திசை நடத்துனா நான் மேலே சொன்ன பலன்கள்லாம் உங்களுக்கு தடை இல்லாமல் அது வாட்டுக்கு நடக்கும், பிரச்சனை கிடையாது. ஆனாலும் இந்த 6, 8, 12ன்னு சொல்லக்கூடிய இடங்கள்லேருந்து கிரகங்கள் திசை நடத்துனா மேலே சொன்ன பலன்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். அதுக்கு தான் இப்போ நான் பரிகாரம் சொல்கிறேன். சரிங்களா? நல்ல திசை நடக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் பரிகாரம் செஞ்சாலும் சரி, செய்யலைனாலும் சரி, பரிகாரம் செய்தால் உங்களுக்கு பூஸ்டப் மாதிரி சீக்கிரம் நடக்கும். 6, 8, 12 தசை நடக்கிறவங்களுக்கு, 6, 8, 12லேருந்து கிரகம் தசை நடத்துகிறவங்களுக்கு தான் அந்த பரிகாரம் கட்டாயம் பண்ணிக்கோங்க. நான் மேலே சொன்ன பலன்கள்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக இந்த வழிபாடு மூலமாக உங்களுக்கு கிடைக்கும், நல்லது நடக்கும். சரிங்களா? பழனி போங்க. பழனி முருகனை போய் வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது அந்த ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் போய் பண்ணுங்கள். உங்களுடைய குலதெய்வ வழிபாடை பண்ணுங்கள். சரிங்களா? கேது 11ல் இருக்குது. உங்களுடைய குலதெய்வ வழிபாடை நீங்கள் கட்டாயம் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பண வரவு, பண தடை, உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் விலகும். சரிங்களா? அன்னதானம் பண்ணுங்கள். யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள். பழனி முருகன் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் ரொம்ப 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 முக்கியம். உங்களுக்கு லாபம் கிடைக்கணும், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அதிகமான வருமானம், லாபம் கிடைப்பதற்கு மதுரையில் சிம்மக்கல்லில் இருக்கக்கூடிய ஆதி சொக்கநாதரை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். பௌர்ணமி தோறும் போய் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுடைய தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு வெற்றியும் லாபமும் கிடைக்கும். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.